Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 4, Introduction to Publisher 2013. We will see the topic guide and scratch area. First of all, we will see the two options. In first one guides and the second one is the scratch area. So guide means என்னது நமக்கான horizontal and vertical rulers. பர்டிகுலராக ஒரு ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு இமேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் மேக் பண்ணணும். ஸோ அலைன்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணணும். டிசைடட் லொக்கேஷன்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கைட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we will see that guide. ஓகேங்களா? ஸோ now guides are horizontal and vertical lines that appear on your publications while you are working with it. ஸோ நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பப்ளிகேஷன்ஸில் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனை நீங்கள் அப்பியர் பண்ணுறது, தட் மீன்ஸ் கிரியேட் பண்ணுற மெத்தட் தான் என்னென்னா இந்த கைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கைட் ஆப்ஷன்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது? என் கைட் ஹெல்ப் இன் அலைனிங் டெக்ஸ்ட், இமேஜ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட் ஆன் த பேஜ். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் பப்ளிஷர் பேஜஸில் ரைட் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டு ஆர் இன்சர்ட் பண்ணியிருக்கிற இமேஜ் ஆர் சம் அதர் ஆப்ஜெக்ட், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸில் அலைன்மெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணணும். லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், டாப் அலைன்மெண்ட், பாட்டம் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட், இந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த அலைனிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த மார்ஜின்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எக்ஸாக்டான போர்ஷன்ஸில் உங்களுக்கான அலைனிங்கை நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின் யூசேஜ், உங்களுக்கான கைட்ஸ் யூசேஜ், கைடுடைய மெயின் யூசேஜ். ஓகேங்களா? தென் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கைட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? டூ டைப்ஸ் ஆஃப் கைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மார்ஜின் கைட் அண்ட் செகண்ட் ஒன் கஸ்டமைசபிள் கைட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த மார்ஜின் கைட். we will see the first one types margin gate. ஸோ மார்ஜின் கைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட் நார்மல் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம மார்ஜின் அலைன்மெண்ட் பார்த்துருப்போம். லெஃப்ட்டு, ரைட்டு, டாப், பாட்டம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் போர்ஷன்ஸில் சம்திங் ஸ்பேசஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதுதான் மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருப்போம். டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கான வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக் ஸ்பேசஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அந்த ஸ்பேசஸ் தான் என்ன சொல்லுவீங்க, மார்ஜின் சொல்லுவீங்க. அதே சேம் அப்ளைடு தான் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கான பப்ளிகேஷன் 2013 நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த பப்ளிஷர் பேஜஸில் எவ்வளோ ஸ்பேசஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்காக எவ்வளோ பேஜஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இந்த மார்ஜின் கைட் ஆப்ஷன். These are the blue line that mark the edge or margin of the printable area on each page of your publication. ஸோ நீங்கள் பப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஏரியாவை மட்டும் பிரிண்டபிளுக்காக அக்சஸ் பர்மிஷன் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு டெவலப் பண்ணுறீங்க, ஒரு விசிட்டிங் கார்டு டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஆர் மோர் விசிட்டிங் கார்டு ஒரே பேஜஸில் நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செலக்டட் போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் பிரிண்டபிள் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரிண்டபிள் ஆப்ஷன்ஸ்க்கு செலக்டட் பார்ட்ஸ் ஆஃப் விவோ மட்டும் உங்களுக்கு எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்டாக இந்த மார்ஜின் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? நவ் திஸ் கைட்ஸ் ஆர் கிரியேட் ஆட்டோமேட்டிக்கலி when you set your page margin. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பேஜ் மார்ஜினை செட் பண்ணும்போதே உங்களுக்கான இந்த மார்ஜின் கைட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அப்ளை ஆகும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பப்ளிகேஷன் பேஜஸில். ஓகேங்களா? நவ் the next one is a customizable guide. These are the green line that you can add anywhere on your publication. ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மார்ஜின் கைட் ஆப்ஷன் உங்களுக்கு ப்ளூ கலர் லைனை இன்டிமேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மார்ஜின் செட்டிங் என்ற ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நமக்கு எனேபிள் ஆகும். பட் இந்த கஸ்டமைசபிள் கைட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கான லைன், தட் மீன்ஸ் இந்த கிரீன் கலர் லைன் ஆப்ஷன்ஸை எனிவேர் இந்த பப்ளிகேஷன் பேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க அந்த பப்ளிகேஷன் பேஜஸில் எனிவேர் லொக்கேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். லைன் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த மார்ஜின் கைட் ஆப்ஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அவுட்டர் லைன் ஆஃப் மார்ஜின்ஸை மட்டும் தான் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? These are the green line that you can add anywhere on your publication. Then next, to add green guides, click either horizontal or vertical ruler. So இந்த particular green guidelines நீங்கள் insert பண்ணணும் அப்படின்னா by using the method ruler, horizontal ruler or vertical ruler. நம்ம நார்மல் மார்ஜின் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூ கேன் செட் திஸ் கஸ்டமைஸ்
கைட்லைன்ஸ். ஸோ இந்த கஸ்டமைஸ்ட் கைட்லைன்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ரூலர் ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் ஸ்கேல் ஆப்ஷன்ஸ் நமக்கான பேஜ் பப்ளிஷர் பேஜஸில் வியூ ஆகும். அந்த ஸ்கேல் ஆஃப் ஆப்ஷன்ஸை விசிபிள் எந்த இடத்துல நமக்கு பர்டிகுலரான லைன்ஸ் விசிபிள் ஆகணும். ஸோ யூ கேன் கோ டு செலக்ட் திஸ் ரூலர், தட் மீன்ஸ் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் ரூலர் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் கிரெயின் கைட்லைன்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நவ் drag the mouse to your publications and release to add the guide and desired location. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் கைட்லைனை ஸோ எந்த இடத்துல தேவைப்படுதுன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, டிசைடட் லொக்கேஷன்ஸில் விருப்பப்படுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன்ஸ் வைஸ் என்ன பண்ணணும், உங்களுடைய மவுஸ் பாயிண்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான லைன் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷன்ஸில் உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கைட்லைன்ஸாக உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் கைட்லைன். கஸ்டமைஸ் கைட்லைன் பாருங்கள், பாட்டம் சைடில் இருக்கிற கைட்லைன் உங்களுக்கான டெக்ஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் மேலே இருக்குது. அந்த பாட்டம் ஆஃப் த லைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் கைட்லைன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. தென் பிஃபோர் த சென்டர் ஆஃப் த போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் ஆப்ஜெக்ட், ஸோ ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்டை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் கலர் பேசிஸில். இந்த 2 ஆப்ஜெக்ட்டில் செகண்ட் ஒன் ஆப்ஷன் பாட்டம் சைடில் இருக்கிறது செலக்டட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் டாப் ஆஃப் த போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் போர்ஷன்ஸில் நமக்கான மார்ஜின் கைட்லைன் விசிபிள் ஆகுது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்க்ராட்ச் ஏரியா. ஸோ ஸ்க்ராட்ச் ஏரியாஸ் மீன்ஸ், ஸோ நம்ம ஒர்க்கிங் ஏரியாவை நம்ம என்ன சொல்லுவாங்க, ஸ்க்ராட்ச் ஏரியா சொல்லுவாங்க. பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஏரியா. ஸோ நமக்கான ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட்டு அண்ட் தென் அதர் ஆப்ஜெக்ட், எனி அதர் மெட்டீரியல், இமேஜ், ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் லொக்கேஷன் தான் என்னென்னா உங்களுக்கான ஸ்க்ராட்ச் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரே ஏரியா ஆன் போத் சைட் ஆஃப் த கார்ட் லேஅவுட் இஸ் கால்டு த ஸ்க்ராட்ச் ஏரியா. நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கிற பேஜ் லேஅவுட் ஆப்ஷன்ஸில் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கிரே கலர் ஆப்ஷன்ஸோட விசிபிள் ஆகிற பேஜஸ் தான் என்னென்னா உங்களுக்கான ஸ்க்ராட்ச் ஏரியா. நவ் திஸ் ஏரியா இஸ் யூஸ்ட் டு place the object of your publication. ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் பர்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்ட், டெக்ஸ்ட் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஆர் இமேஜஸ் ஆர் பிக்சர்ஸ், எனி அதர் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஆப்ஜெக்டை ஒரு பர்டிகுலர் பப்ளிகேஷன்ஸுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக. ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் எந்தெந்த பிளேசஸில் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் இம்போர்ட்டிங் ஏரியா தான் என்னென்னா இந்த ஸ்க்ராட்ச் ஏரியா. This area is used to place the object of your publication. Then the elements you want to place in your publications are called object. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு திங்ஸும் என்னென்னா எலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலமெண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க, கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட் தான் என்னது, ஆப்ஜெக்ட். த எலமெண்ட்ஸ் யூ வாண்ட் டு பிளேஸ் இன் யுவர் பப்ளிகேஷன்ஸ் ஆர் கால்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்ற நேம் நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் இஸ் த ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். தென் ஒரு இமேஜஸ், ஒரு லோகோவை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு லோகோ இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லோகோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஓகேங்களா. ஸோ எலமெண்ட்ஸ் யூ வாண்ட் டு பிளேஸ் இன் யுவர் பப்ளிகேஷன்ஸ் ஆர் கால்ட் ஆப்ஜெக்ட். தென் திஸ் இன்க்ளூட் டெக்ஸ்ட், வேர்ட் ஆர்ட்ஸ், கிராஃபிக்ஸ், பிக்சர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன ரெப்ரசன்டேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம்லி டெக்ஸ்ட்டு, வேர்ட் ஆர்ட்ஸ், கிராஃபிக்ஸ், பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இப்போ வேர்ட் ஆர்ட்ஸ்னால் என்ன, சார் பேக்ரவுண்டில் நீங்கள் வேர்டுடைய டிசைனிங்கை நீங்கள் மேக் பண்ணணும். வேர்ட் ஆர்ட்ஸ் மேக்கிங் ஷேப், சைஸ், டிஃப்ரெண்ட் 3D ப்ரெசன்டேஷன் வியூவில் நீங்கள் வேர்டை நீங்கள் டிசைன் பண்ணணும்னா பை யூஸிங் திஸ் வேர்ட் ஆர்ட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெக்ஸ்ட், நார்மல் டெக்ஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தென் கிராஃபிக்ஸ், இமேஜ், கிராஃபிக்ஸ், லோகோ ஆர் மூவி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிராஃபிக்ஸ் இன்ஃபர்மேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பிக்சர். ஸோ பிக்சர் ஆஃப் ஃபோட்டோஸ், ஸ்டில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிக்சர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். திஸ் இன்க்ளூட் டெக்ஸ்ட், வேர்ட் ஆர்ட்ஸ், கிராஃபிக்ஸ், பிக்சர்ஸ் எக்ஸெட்ரா. தென் ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுற அந்த பார்ட் ஆஃப் ஏரியா தான் என்னது, ஸ்க்ராட்ச் ஏரியா. நவ் see the image. The scratch area is இந்த ஆப்ஜெக்டர் பிளேஸ் ஆகிருக்கிற போர்ஷன்ஸ், நமக்கான கிரே கலர் விசிபிலிட்டியோடு இருக்கிற போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்க்ராட்ச் ஏரியா. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் 2 ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கைட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் த ஸ்க்ராட்ச் ஏரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.